Praise the Lord. Welcome to episode 15 of Daily Bible Reading with Gracie. இன்னைக்கு நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? மெதுவான பிரத்யுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கரிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இழைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கரிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். வாகனமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க, மறுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ. பரியாசைக்காரன் தன்னை கரிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள். மனரம்யமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோருக்கும் இணைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீதிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முன்வெளிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனையில்லாமையால் எண்ணங்கள் சிக்கியாய் மக்கு போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும், இயக்கக்காரருக்கு சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான் பாகாணத்தை விட்டு விலகும்படி விவேகி ஜீவ வழியானது உலகத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார்.
குருமாக்களுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பிற பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கேதுவான கரிந்து கொண்டுகளை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கரிந்து கொண்டுதலை கேட்கிறானோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1 to 33 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன வசனங்கள் நம்ம படித்து நம்ம வீடியோஸில் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye bye. See you in the next video. Bye.